السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: بمنقب قل في الدنيا كأنك غريب أو عابر السبيل. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், வலிமார்கள் என அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். நபியை நெருங்க என்ன வழிகள் என்ற தலைப்பில் சில நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, புனித ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் மாதத்தில் நாம் முதல் ஜும்மாவிலே பெற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நபியுடைய ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்த தினமான திங்கட்கிழமையை நாம் நபியுடைய பிறப்பை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நபியுடைய பிறந்த இந்த மாதத்தில் நம்மை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்நாள் முழுக்க பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். ஈருலக தலைவர் சர்தார் ஹபீப் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க என்ன வழிகள் என்று குர்ஆன் ஷரீஃபில், ஹதீஸில் ஏராளமான ஆயத்துக்களும் ஹதீஸுகளும் காண கிடைக்கின்றன. இந்த உலகத்திலே ஒரு மருத்துவராக உருவாக வேண்டும் என்றால், ஒரு வழக்கறிஞராக, நீதிபதியாக வர வேண்டும் என்றால், அல்லது ஒரு கட்டிட தொழிலாளியாக, கட்டிட நுட்பத்தினுடைய வேலைகளை தெரிந்த ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்றால், மனிதன் அது சார்ந்த பாதையிலே பயணிக்க வேண்டும். அது சார்ந்த பாதையிலே மனிதன் பயணிக்கின்ற பொழுதுதான் முடிவிலே அவர் மருத்துவராக மாறி போகிறான். எந்த துறையை இவன் தேர்ந்தெடுத்து, எந்த துறையிலே இவனை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு செல்கிறானோ, இவன் அந்த துறையினுடைய உச்சத்தை அடைந்து ஒரு கட்டத்தில் அந்த துறைக்கு சொந்தக்காரராகவும் மாறிவிடுகிறார். அதே போல் இந்த உலகத்தில் ஒரு மார்க்க அறிஞராக வர வேண்டும் என்றால், ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸாக உருவாக வேண்டும் என்றால், மதர்சாக்களிலே சென்று மார்க்க கல்வியை தேடுவதில் இவன் தன்னை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிவிலே இவன் ஆலிமாக, ஹாஃபிஸாக உருவாகி விடுவார். கண்ணியமானவர்களே, இது போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்குவதற்கு என்ன வழிகள் என்ற தலைப்பை நாம் உள்வாங்குகிற பொழுது, பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை, பெருமானாருடைய சுன்னாக்களை, பெருமானார் கற்றுத்தந்த அந்த அற்புத வாழ்க்கையை முஸ்லிம் உம்மத்தில் உள்ள எல்லோரும் வாழ துவங்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நகர்ந்து நாம் செல்ல செல்லதான் நபியை நெருங்குவதற்கான வழிகள் ஒவ்வொன்றால் அல்லாஹ் நமக்கு இலகுவாக திறந்து விடுவார். ஏனென்றால் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கான கொடுக்கப்பட்ட உலக வாழ்க்கை ஒரு முறைதான். நீங்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்வதற்காக இந்த உலகத்தில் உங்களை படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அமல் செய்வதற்கான இடம், மறு உலகம் செய்த அமலுக்கு கூலிகள் பெறக்கூடிய இடம் என்பார்கள்
சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் அமலுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை நாம் இழந்து விட்டால் வேறு வழியும் இல்லை, வேறு வாய்ப்பும் இல்லை. நாளை மறுமை நாளிலே நாம் சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். இந்த நபியை வைத்துத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய ரிதா பொருத்தம் கிடைக்கும். இந்த நபியை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இந்த நபியை கொண்டுதான் நமக்கு துஆ, ஷஃபா, பரக்கத் எல்லாம் மறுமையில நமக்கு கிடைக்கும் என்று ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே நபியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி உள்வாங்கி அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ துவங்கதான் நபியினுடைய வாழ்க்கையை நெருங்குவதற்காக, நபியை நெருங்குவதற்காக அந்த வழிகள் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒன்றொன்றாக வெளிப்படுத்தி கொடுப்பார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் வெறும் மனிதர்களாக, முஃமின்களாக கிடையாது, முஸ்லிம்களாக கிடையாது, மூமின்களாக கிடையாது, நபியுடைய உம்மத்தாக கிடையாது, மனிதர்களாக வாழ்கிறோம். குடும்பத்திற்கு தேவையான சம்பாத்தியத்தை சம்பாதித்து தருகிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருக்கிறோம், மனைவிக்கு ஒரு கணவனாக இருக்கிறோம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், உறவுகளுக்கு மத்தியிலே உறவுகளாக இருக்கிறோம். இப்படி எல்லா கதாபாத்திரத்திலும் நாம் மனிதர்களாகவே வாழ்கிறோம். நபிகள் நாயகம் வாழ்ந்தது போன்று நம் குடும்பத்தில் அல்லது நாம் வாழ்கிறோம் என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான வாசல்களை அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கிறார். எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் நபியை கொண்டு வாழ்வதற்கு தண்ணீர் குடிப்பதிலும் பெருமானாருடைய சுன்னத், ஆடை உடுத்துவதிலும் பெருமானாருடைய சுன்னத், உணவு உண்ணுவதிலும் பெருமானாருடைய சுன்னத், உறங்க செல்வதிலும் பெருமானாருடைய சுன்னத், இல்லற வாழ்க்கையிலும் பெருமானாருடைய சுன்னத். இப்படி எல்லா கோலத்திலும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் அந்த வாசல்களை மெனக்கெட்டு, இதற்காக வேண்டும் மெனக்கெட்டு அந்த வாசல்களை மூடிவிடுகிறார்கள் என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நபியை நெருங்க என்ன வழி என்ற தலைப்பை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது நபியை நெருங்குவதற்காக 1000 வழிகள் இருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் 1000க்கும் மேற்பட்ட வழிமுறைகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஏராளமான வழிகள் அல்லாஹ் தந்திருக்கிறார். முஹம்மது என்ற அந்த ஒற்றை மனிதரை உலகம் இந்த அளவு நேசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதரை ஒரு சாதாரண ஒரு முஃமின் நெருங்க வேண்டும் என்றால் எந்த வழிகளை கையாள வேண்டும்? வெறுமனே ஒரு 7 விஷயத்தை நாம கையில் எடுத்தாலே போதும், நபிகள் நாயகத்தினுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்துவிடும். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் யார் யாரும் நெருக்கத்திற்காக என்னென்னமெல்லாம் தியாகம் செய்யறாங்க. யார் யாரும் அடையணும்னா அவங்களும் போல வேஷம் போடுறாங்க. யார் யாருடைய பாராட்டுகளை வாங்கணும்னா அவங்களுக்கு அடிமையா கிடைக்கிறாங்க. யாருக்கிட்டையாவது ஏதாவது லாபத்தை பெறணும்னா மான மரியாதையெல்லாம் விட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு உலக ஆதாயத்திற்காக, உலகத்திலே சில நெருக்கங்கள் கிடைக்கின்றதற்காக மனிதர்களுக்கு எல்லாம் பேசப்படுகிறார்கள். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நபியுடைய நெருக்கம் தான் நமக்கு அவசியமானது. ஏன்னா அவங்கதான் நாளைக்கு மறுமை நாள் நம்மளை சுகத்தில் அழைச்சிட்டு போகக்கூடியவங்க. அவங்கதான் நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் நமக்கு ஷஃபாஅத் வாங்கி தரக்கூடியவங்க. அவங்கதான் மறுமை நாள் நமக்கான அல்லாஹ் மன்றாடி துஆ கேட்கக்கூடியவங்க. இதெல்லாம் மையமா வச்சுதான் ஒரு 7 விஷயத்தை முஸ்லிம்கள் பின்பற்றினால் நபியுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்துவிடும். அன்பானவர்களே, அது முதல் செய்தி. நபிகள் நாயகத்தை நெருங்குவதற்கு முதல் விஷயம் சுன்னத்துக்களை பின்பற்றி நடக்க வேண்டும். முதல் விஷயம் இதுதான், ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும். பெருமானார் எந்த சுன்னத்துக்கள் எல்லாம் ஆண்களுக்கு சொன்னார்களோ அந்த சுன்னத்துக்களை கடைபிடிப்பது. வருடாவருடம் ரபீல் அவர்கள் வருகிறது, மீலாது பயான்கள் நடத்தப்படுகிறது. ஆண்களிடத்துல எந்த சுன்னத்துக்கள் நிரந்தரமாக வந்திருக்குது? மேலோட்டமா சொல்ற தாடி, மேலோட்டமா பேசப்படுகிற வெண்மையான ஆடை, மேலோட்டமாக பார்க்கப்படுகிற நறுமண அத்தர், மேலோட்டமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய கண்களுக்கு போடக்கூடிய சுருமா, மேலோட்டமாக இருக்கக்கூடிய எளிமையான வாழ்க்கை, எத்தனையோ விஷயங்கள் பெருமானார் இந்த உலகில வாழ்ந்திருக்கிறார்கள். அது அத்தனையும் சுன்னத்துக்கள் தான். சுன்னத்துக்களை பின்பற்றி வாழ்ந்தால் நபியுடைய நெருக்கம் கிடைக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம்,
ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். அதே ஸலவாத்துக்களை ஓதி ஓதி பெருமானாருடைய கண்ணறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது ஓதுறது சரி, அது எப்படி அனுப்பி வைக்க முடியும்? ஓதின ஸலவாத்துக்களை யா அல்லாஹ், இந்த ஸலவாத்துக்களை நான் உனக்காக உன் ஹபீபுக்காக ஓதுகிறேன், எனவே இந்த ஸலவாத்தை என் ஹபீபுக்கு எத்தி வை என்று சொல்லணும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, பெருமானாரை நெருங்குவதற்கு நல்ல அஹ்லாக், நல்ல குணங்களை நாம் உருவாக்குங்கள். எவ்வளவு நாள் வாழ போறது தெரியாது. வாழ்ற வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கணும், நல்ல பரிசுத்த வெண்மையான வாழ்க்கையா இருக்கணும். பால் நிறம் எப்படி வெண்மையா இருக்கு, அது போல நம்முடைய எண்ணங்கள் வெண்மையா இருக்கணும், நம்ம குணங்கள் அழகாக்கிக்கணும். நான்காவது செய்தி, நல்லவர்களுடன் எப்போதுமே நம்முடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். ரவுடி பையன், கோரிக்கை பையன், மது குடிக்கிறவன், விபச்சாரம் பண்றவன், கடத்தல் சாராயம், கடத்தல் போன்ற கேவலமான காரியங்கள்ல மோசடி ஊழல் பண்றவன், ஊரடிச்சு உடைய போடுறவன், இந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு இல்லாம தொழிலாளிகளாக, மார்க்கத்தை தெரிந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவர்களாக இவர்களோடு நம்ம தொடர்பு உண்டாக்கிக்கணும். இது நான்காவது செய்தி. ஐந்தாவது, அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிச்சு தின்னக்கூடாது. அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிச்சு அந்த அனாதைகளுக்கு சேர வேண்டிய ஹக்க முறையான நேரத்துல சரியான விதத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேருக்கு சொத்து கிடக்கும், ஆனா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, பராமரிக்க அனாதைகளா இருப்பாங்க. அவங்க சொத்துக்களை மோசடி செய்யக்கூடிய விஷயத்துல யார் செய்யப்படுவாங்களோ நபியுடைய நெருக்கம் அறவே கிடைக்காது. ஆறாவது செய்தி, சீரா மற்றும் நபிமொழிகளை கற்றுக் கொள்ளுதல். சீரா சொன்னா வரலாறு என்று பொருள். பெருமானாருடைய வரலாறுகளை ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வரலாறாக நாம தெரிஞ்சுக்கணும். சின்ன வரலாறு, எத்தனையோ லட்சக்கணக்கான வரலாறுகள் இருக்கு நபியுடைய வரலாறு. அந்த வரலாறுகள்லாம் நமக்கு தெரியாதனால நம்ம வாழ்க்கை நமக்கு வாழ தெரியாம செதறி போயிட்டு இருக்கு. ஒரு தேங்காய் உடைச்சா எப்படி நாலா பக்கம் செதறும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இன்னைக்கு செதறி சின்ன பின்னமா போயிட்டு. காரணம், முன்மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இல்லை. அதே போல நபிமொழிகளை தொடர்ந்து படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸாவது நபியுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து படிச்சு அந்த ஹதீஸின் பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். இது 6. ஏழாவது செய்தி, அல்லாஹ்வை தொடர்ந்து நேசிக்கணும், அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். இந்த 7 விஷயங்களை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்தார்கள் என்றால், நபியை நெருங்க என்ன வழிகள் என்ற தலைப்பில் இந்த 7 கடைபிடிக்கின்ற பொழுது பெருமானாருடைய நெருக்கம் நமக்கு கிடைத்துவிடும். ஒரு கட்டத்திற்கு மேல் பெருமானாரை கனவில் காண்பதற்கு கூட அல்லாஹ் ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருவான் என்பதையும் மார்க்க உலமாக்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் எந்த ஒரு சுன்னத்தையும் ஒரு நாளும் விட்டது கிடையாது. அப்படி ஒரு நாள் நான் ஒரு சுன்னத்தை விடுகிறேன் என்று சொன்னால் அந்த நாள் எனக்கு வழிகேடான நாள் என்றாலும் கண்மணி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரோடு 2 கலந்தவர்கள், பெருமானாருக்கு 6 நண்பர், நாயகத்திற்கு உயிருக்கு உயிராக உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சொல்கிறார்கள், நாயகத்தினுடைய சுன்னத்துக்களை ஒன்றை கூட ஒரு நாள் நான் விட்டது கிடையாது. நாயகம் எப்படி அமர்ந்தார்கள், நாயகம் எப்படி பேசினார்கள், நாயகம் எப்படி பழகினார்கள், எப்படி சீட்டை கழித்தார்கள், மொத்தத்தில் நாயகம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி அபூபக்கருடைய வாழ்க்கை அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடு ஜாமத்தில் தூங்கக்கூடிய சஹாபாக்களை எழுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நண்பர், உயர்ந்த நண்பர் யார் என்று மற்ற சஹாபாக்களிடத்தில் கேள்வி எழுப்பினார். தூக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தங்கள் பெயரை சொல்ல மாட்டார்கள், கண்மணி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெயரை தான் முன்வைப்பார்கள். காரணம், அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்துடைய மனதில் மாத்திரமல்ல, நாயகத்தை சுற்றி உள்ள அத்தனை உள்ளங்களிலும் பதியும் வண்ணமாக வாழ்ந்து விட்டார்கள். அபூபக்கர் காரணமா இங்கே இந்த இடத்துல எப்ப ரசூலுல்லாஹ் கூட இருப்பாங்க தெளிவா துல்லியமா சொல்லுவார்கள். அப்படி யாராலும் சொல்ல முடியாது, இதுதான் இருப்பாங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா அஜத்து பள்ளியாசல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்தா அஜத்து பள்ளியாசல் இருக்க மாட்டாங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா மோதினார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பள்ளியாசல்ல வந்து பார்த்தா மோதினார் இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை. ஆனா அபூபக்கரை பொறுத்தவரை ஒரு இடத்தை சுற்றி காட்டி இங்கே தான் என்று சொன்ன அங்கதான் இருப்பார்கள். ஏன் அந்த இடத்தில் நபிகள் நாயகம் இருப்பார்கள். அபூபக்கருடைய வேலையே காலையிலிருந்து இரவு வரைக்கும் பெருமானாரை தொடர்ந்து பின்தொடர்ந்துதான் அவருடைய வேலையாக இருந்தது.
அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய நெருக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்தார்கள்? நாயகத்துடைய சுன்னாக்களை ஒன்று விடாமல் முழுமையாக எல்லாவற்றையும் பின்பற்றினார்கள். இன்றைக்கு இன்றைய இளைஞர்களுக்கு இந்த சுன்னத்துக்கள் இருக்கா? இன்றைய வாலிபர்களுக்கு பெருமானாருடைய இந்த அழகிய சுன்னாக்களை பார்க்க முடியுதா? எத்தனை வாலிபர்கள் தாடியோடு சுத்துறாங்க, அது கேள்வி மாதிரி இருக்கு தாடி. எத்தனை வாலிபர்கள் வெள்ளேற ஆடையில பார்க்க முடியுது ஜும்மாவுல? எத்தனை வாலிபர்களை நறுமணம் பூசின வாலிபர்களை பார்க்கணும். எந்த வாலிபர்களுடைய அத்தர் வாசனை வர்றதே கிடையாது. அத்தர் வாங்க காசு இல்லையா, இல்ல அத்தர் என்னன்னு தெரியாம வாங்கிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல கண்களுக்கு சுருமா ரசூலுல்லாஹி சொல்ல எத்தனை வாலிபர்கள் பொருள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. இப்படி இன்றைய வாலிபர்கள்ட்ட இது போன்ற சுண்ணாத்துக்கள், மேலோட்டமான சுண்ணாத்துக்கள் இது எதுவுமே இல்லாதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நினைக்கவும் தோணவில்லை. பெருமானாருடைய நெருக்கம் இன்றைய வாலிபர்களுக்கு கிடைப்பது கிடையாது. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாலிபர்களுக்கு யார் முன்னோடிகளாக இருக்கிறார்கள்? முழுக்க நடிகர்கள் மாத்திரமே இன்றைய வாலிபர்களுக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். யாரும் கோபிச்சுக்க வேணாம். அவன் டிவியில என்ன கருமாந்தத்தை காமிச்சாலும் அப்படியே செய்யறாங்க. அவன் குண்டை எடுத்து நெத்தியில கட்டினாலும் அதை அப்படியே பச்சு இவனும் கட்டுறான். அவன் இவனுக்குள்ள கை வச்சுட்டு நின்றாலும் இவன் இவனுக்குள்ள கை வச்சுட்டு நிற்கிறான். அவன் என்னென்னலாம் பண்றானோ எல்லா சாட்டையும் இவனும் பண்றான். அது இன்னும் நன்மையை தராமல் இவன் நினைச்சுக்கிறான். அது நன்மையே கிடையாது. அவனும் நரகத்துக்கு போவான், அவனுக்கு துணையா நீயும் நரகத்துக்கு தான் போகணும். கலிமா இல்லாதவனுடைய வாழ்க்கை நெறிமுறையை தான் இன்றைய இளைஞர்கள் கையில் எடுக்கிறார்கள். பெருமானாருடைய சுண்ணத்துக்கு எடுப்பது கிடையாது. நாயகம் இருந்தாங்கன்னா இப்படி இடுப்புல கை வச்சு நிற்க மாட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்து. அது தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர்கள் தலைவர்களை ஃபாலோ பண்றாங்க, நடிகர்களை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அவங்க தலைவர் ஸ்டைலா இருக்கிறாருன்னா இவன் ஸ்டைலா நிற்கிறார். அவன் நிற்கிறானா அவனுக்கு குட்டி கிடக்குது, அவன் நிற்கிறான். உனக்கு என்ன இருக்கு? யாரை பின்பற்ற வேண்டுமோ, யாருடைய நெருக்கத்திற்கு பாடுபட வேண்டுமோ அது இந்த உள்ளுக்கு கையில் எடுப்பது கிடையாது. இரண்டாவது செய்தி, நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துகள் அதிகம் சொல்லணும். தொடர்ந்து ஸலவாத்துகள் அதிகம் சொல்றதுனாலதான் பெருமானாருடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் முஸ்லீமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய லிங்க் நமக்கு கிடைச்சிரும். அப்படிலாம் கிடையாது. வாயை திறந்து சொல்லணும். நான் கடந்த ஜும்மாவுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன், ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லாத நாவு சபிக்கப்பட்டவை, அல்லாஹ் நாசம் சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ்வும் சொல்லிட்டான், என் பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லலையோ அவன் அழிந்து போவதற்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருகிறது, மன் ஸல்லா அலைஹி வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரன். என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து அல்லாஹ்விடத்தில் அருளுக்காக பிரார்த்திப்பாரோ அவர் மீது அல்லாஹ்வுக்காக அஷரத்தன் 10 முறை அல்லாஹ் பிரார்த்திக்கிறார். நீங்க ஒரு வாட்டி வாயை திறந்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்க மேல என்ன செய்றான்? 10 வாட்டி அருள்மழையை பொழிகிறான். உங்கள் மீது அல்லாஹ் தஆலாவுடைய அருள்மழை 10 வாட்டி பொழியப்பட்டதுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெருமானாருடைய புகழ் இன்றைக்கு இந்த உலகத்துல பாடப்படுவது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், இந்த உலகம் தான் நமக்கு சரியான ஒரு இடம். இதை விட்ட வேற இடமே கிடையாது. இந்த உலகத்துலதான் நமக்கு வாழ்றதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். கபூர்ல எல்லாம் கிடையாது. வேற மாதிரி நினைச்சிருக்கிறான் என்னமோ தெரியல. கபூர்ல வேற ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு வாழ்க்கையும் கிடையாது. சென்றவன் வந்ததில்லை, வந்தவன் சென்றதில்லை. போனவன் கேட்ட சொல்லுவானா? அதான் சொல்றது. போனதுக்குலாம் தெரியாம என்ன நிலைமை அப்படின்றது. அப்ப இந்த உலகம் தான் நமக்கான ஒரு வாய்ப்பு. இந்த உலக வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது, நாம் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் செல்லுகின்ற பொழுது, அல்லது நாம் சமூகத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, நமக்கான நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நபியின் மீது ஸலவாத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள வாயை விட்டு தொடர்ந்து சொல்ல 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 என்ன உண்டாகும்? நபியினுடைய நெருக்கம் தன்னால நமக்கு கிடைக்கும். நபியை தவிர வேற யாருமே நாம் நேசிக்க மாட்டோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த 2வது செய்தி. அடுத்து, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பேர் நபியின் மீது ஸலவாத்து சொல்ல தயங்குறாங்க. அது என்ன தயக்கம் தெரியல. ஸலவாத்து சொல்றது என்ன தயக்கம்? கௌரவம் குறைஞ்சிருமோ, ஏதாவது மான நஷ்டம் வந்துருமோ, இல்ல யாராவது வழக்கு போட்டுருவாங்களோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸலவாத்தை நீங்க சத்தமா சொல்லாத வரைக்கும் பள்ளிவாசல் கூட அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்காது. அது தெரிஞ்சுக்கங்க.
பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நீங்க ஸலவாத்தை வாயத்தோடு சொல்லலன்னா பள்ளியிலும் அல்லாஹ் ரஹ்மத் இறங்காது. அந்த பள்ளிக்கு அல்லாஹ் ரஹ்மத் வருவதற்கு காரணமே நபிகள் மீது சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், உலகத்திலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்கள். சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்றார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் முஸ்லிம்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். எனவே நீங்கள் வெள்ளிக்கிழமை என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள். இதுல என்ன புரியுது? இதான் விளங்குதா? வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், சூரியன் உதயமாகும் நாட்களில் வெள்ளிக்கிழமை சிறந்தது, ஆதம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை, சூரியன் உருவாக்குவது வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு எல்லாருடைய உயிரை வாழ்றது வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எதுக்கு என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லணும்னு ஒரு இக்கண்ணா வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க என் மீது வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின்னால் 70 முறை ஸலவாத் சொல்வதனால் வெள்ளிக்கிழமை அழிக்கப்படுகிற கியாமத் கொஞ்சம் தள்ளி போடப்படும். வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழிக்கப்படக்கூடிய அந்த நிலை கொஞ்சம் தள்ளி போடப்படும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய உலக அழிவினுடைய நிலைகள் கொஞ்சம் தூரம் தள்ளி போடப்படும் என்பதனுடைய பின்னோக்கம் தான் பெருமானார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் நம்மை ஸலவாத் ஓத சொல்கிறார் 70 முறை. யார் அதை தொடர்ந்து வாரம் வாரம் ஓதுவார்களோ 80 ஆண்டு காலம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது இரண்டாவது நிலை. அடுத்து நபியை நெருங்குவதற்காக என்ன வழிகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கணும். நாம பிறந்த உத்தமம் சொல்லிக்க முடியாது, வாழக்கூடிய வாழ்க்கையை நாம உத்தமம் சொல்லிக்க முடியாது. சபைக்கு தகுந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிறோம், பேச உட்பட நாம் சரி சபைக்கு தகுந்த மாதிரி குணங்களை வச்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. முடிந்த வரை 24 மணி நேரமும் ஒரே பொருளை வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னா அது ரசூலுடைய வாழ்க்கை தான். ரசூலுல்லாஹ் பள்ளியிலும் சரி வீட்டிலும் சரி ஒரே குணத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த நல்ல குணங்களை இன்றைக்கு நாம் நம்ம வாழ்க்கையில உருவாக்கிக்கிறோம். உங்ககிட்ட கோவப்படுற தன்மை இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கங்க. உங்ககிட்ட பெருமை அடிக்கிற புத்தி இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கங்க. உங்ககிட்ட அகம்பாவம் இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கங்க. உங்ககிட்ட எல்லா நிலையிலையும் நான் எடுக்கிறதா முடியும் அப்படின்னு ஒரு மமதை இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்க. இப்படி ஒவ்வொரு கெட்ட குணங்களையும் நம்மால் முடிந்தவரை நாமே அதை சரி செஞ்சு நம்ம கிட்ட நல்ல குணங்களை நாம உருவாக்கிட்டோம் சொன்னா அந்த நல்ல குணத்தால் நபியுடைய நெருக்கம் உங்களுக்கு தன்னால் கிடைத்துவிடும். இந்த உலகத்துல அதை அறிய முடியாவிட்டாலும் கபூர்ல வச்சதுக்கு பின்னாடி புகைப்படம் பார்த்த அடுத்த கணமே இவர் என் தூதர் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். மறுமையில உங்களுக்காக ரசூல் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் பரிந்து பேசுவார்கள் என்பது ஹதீஸ்களில் உண்டான கூற்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்குவதற்கு அடுத்த வழிகள் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து இருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல பழக்கவழக்கம் யாரோட இருக்கு? நம்ம பையன் சிகரெட் குடிக்கிறது இல்லை, ஆனா குடிக்கிறவனோட சேர்ந்து இருக்கிறான். நம்ம பையன் மது குடிக்கிறது இல்லை, ஆனா தண்ணி அடிக்கிறதோட நம்ம பையன் சேர்ந்து இருக்கிறான். நம்ம பொண்ணு எந்த அந்நிய ஆணோடு தொடர்பு இல்லை, ஏதோ ஒரு சாக்கடை எவனோ ஒரு சாக்கடையோட தொடர்பு இருக்குது, அது நம்ம பொண்ணு அங்க தொடர்பு இருக்குது. இதெல்லாம் நாம கவனிச்சு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நல்லவர்களோடு சேர்ந்திருப்பதற்கான வழிகளை நாம் உண்டாக்கிக்கணும். சொல்றேன், யாரும் நிலைப்பா எடுத்துக்க வேணாம். முடிந்தவரை பள்ளி இமாம்களோடு அதிக தொடர்பு இல்லையே. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்ட வந்தவர்கள் ஆளுங்கள். இருள் இருந்த இந்த சமுதாயத்தை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நல்லதையும் கெட்டதையும் இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லி நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள் மார்க்க உலமாக்கள். அவர்களை இன்னைக்கு இந்த சமூகம் எப்படி பார்ப்பது? வந்துட்டார் அறிவு போடுறது அப்படின்னு சொல்லி ஆதிஷா அந்த தூரத்திலும் வந்தாலே இங்கேயே கரகரிச்சு ஓடுறவர்கள் இருக்கிறார். இப்ப ஆளுங்களோடு நம்ம தொடர்பு நாம் ஏற்படுத்திக் கொள்வது என்பது சாதிக்கு நல்லவர்களோடைய தொடர்பு நபியுடைய நெருக்கத்தை உங்களுக்கு உண்டாகும். என்கிட்ட இருக்கிற எந்த நல்ல குணமும் உங்களுக்கு ஒத்து வராது, என்கிட்ட எந்த நல்ல குணம் இருக்க போறது கிடையாது. ஆனா நான் நல்ல குணத்தோடு வாழ்றேன், அது எங்கும் எடுத்திருப்பேன், நபிகள் நாயகத்தில் எடுத்திருப்பேன். அப்ப என்னோடு ஆளுமோடு தொடர்பு வைக்கக்கூடிய அவாம்கள் பொதுமக்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பாடத்தை தருவார்? நபியுடைய வாழ்க்கையை ஆதிஷா வாழ்க்கையை மூலமா அல்லாஹ் நமக்கு காமிச்சு கொடுப்பான்.
இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நல்லவர்களோடு யார் இந்த உலகத்தில் தொடர்பு கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நபியுடைய நெருக்கம் இந்த உலகத்திலும் கிடைக்கும், நாளை மஹ்ஷர் மைதானத்திலும் கிடைக்கும் என்பது ஹதீஸுடைய கூற்று. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்குவதற்கான வழிகள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அனாதை மக்களுடைய சொத்துக்களை நாம் முழுவதுமாக பாதுகாக்க வேண்டும். அதுல ₹1 கூட எடுத்து நாம செலவு செஞ்சிடக்கூடாது. ₹1 கூட. இன்னைக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு, நிறைய முதியோர் இல்லம், எத்தனையோ அனாதை இல்லம், கோடி கணக்கில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அத்தனை காசையும் நீங்க என்ன பாருங்க, கணக்கு எடுத்து கேட்டா இருக்காது. சும்மா ஒரு 4 இட்லியை பிச்சு போடுவான், வேவாத சாம்பாரை எடுத்து ஊற்றுவான், வருஷத்துக்கு ஒரு கணக்கு காமிச்சிடுவான். மீதில உள்ள எல்லா பணமும் நம்ம பாக்கெட்டுக்கு போயிடும். அனாதைகள் பெயரில் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வாரி மாறி போடுறாங்க, அத்தாமா இல்லாதவங்களை சொல்லி. ஆனா அந்த சொத்துக்களை முறையா பராமரிக்கிறாங்க கேட்டா கிடையவே கிடையாது. சொத்துக்களை எல்லாம் அபகரித்து அந்த சொத்துக்களை முழுவதுமாக முழுங்கக்கூடிய மனிதர்களுக்கு ரசூலுடைய நெருக்கம் அறவே உண்டாகாது. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம சொந்த பக்கத்துல யாராவது அத்தாமா இல்லாத உறவு ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாயிருக்கும். நம்ம தம்பி பையன், இல்ல அண்ணன் பையன், இல்ல அக்கா பையன், யாரோ ஒரு உறவு தாயும் தந்தையும் இழந்து பராமரிக்க ஆள் இல்லாம, எப்படி நபிகள் நாயகம் 8 வயசுக்கு பின்னாடி எந்த ஒரு துணையும் இல்லாம எதுகதையா அனாதையா இருந்தாங்களோ அந்த ஒரு தர்மம் இந்த உண்மத்துல எத்தனை குடும்பத்துல ஏற்படுது. அப்ப அந்த அனாதைகளுக்கான பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹக்கை நாம் சரியாக நிறைவேற்றாவிட்டால் அவர்களுக்கு நபியுடைய நெருக்கம் அறவே உண்டாகாது என்பதாக கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்குவதற்கான வாழ்க்கை வழிமுறையில் 6வது தெரியுமா, சீரா என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு. மேலோட்டமான ஒரு 4 வரலாறு இன்றைய ஜெனரேஷன் கூட்டு கேட்டு பாருங்க. கையில பேட்டை வச்சுக்கிட்டு பெரிய வீரர் மாதிரி சுற்றுவான், நடு ரோட்ல பர்த்டே கேக்கு கொண்டாடுவான், அத்தராத்துல பிரியாணி சாப்பிடுவான், எல்லாருக்கும் போது அவன் முடிச்சுட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவன் தன்னை புரட்டு செய்யணும்னு சொல்லிப்பான். அவர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்வுடைய ஜெனரலா மேலோட்டமான ஒரு 4 வரலாறுகள் எனக்கு தெரியாது. எத்தனை வரலாறு இருக்கு. ஒரு பாட்டி குப்பை கொட்டின வரலாறு, எவ்வளவு பெரிய தத்துவம் நிறைந்த வரலாறு, எத்தனை வரலாறு. ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டல் ஒட்டகத்தை குடலை கொண்டால் ரசூலுல்லாஹ் மேல கொண்ட வரலாறு. சின்ன சின்ன வரலாறுகள். பகிரங்கள் அடுத்த கடமை மக்களோட எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு நேரா நின்று ஒன்ன விட்டு அல்லாஹ்வுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கேட்ட தர்மம். போன்ற எத்தனையோ நிறைய வரலாறுகள் இந்த சமுதாயத்திற்கு தெரியாமல் போனதின் காரணத்தினால்தான் வாழ்க்கை வாழ துவங்கும் பொழுது எவ்வளவு ஃபாலோ பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நடிகர்களை ஃபாலோ பண்ணி நாசமா போறான், அரசியல் தலைவர்களை ஃபாலோ பண்ணி வீணா போறான். ரசூலை ஃபாலோ பண்ணாத இந்த உம்மத்து கடைசி அழிவு வீழ்ந்து தான் போகும். அதே நேரத்திலே நபியுடைய நெருக்கம் அறவே கிடைக்காது. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானாருடைய நெருக்கம் கிடைக்கணும்னா பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வரலாறாவது ஒரு 10 நிமிஷம் தியாகம் பண்ணி தயவு செய்து எடுங்க. இல்ல நான் ஒரு அளவுக்கு குடும்ப ஸ்டேஜ்ல வந்தேன், நான் குடும்ப தலைவர் ஆயிட்டேன், நான் பேரம் பேத்தி எடுத்துட்டேன், நான் முக்கிய போஸ்ட்ல இருக்கிறேன், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லி தயவு செய்து விலகாதீங்க. அப்படி நீங்க விலகின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நபியுடைய தொடர்பு கிடைக்காது. 2வது நபி மொழிகளை தொடர்ந்து படிப்பது. தினம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால குர்ஆன் ஒரு ஐன் ஓதப்படுவது சுன்னத். தினம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால ஒரு நபி மொழியை படிப்பது சுன்னத். அப்ப தினம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால குர்ஆன் ஓதவும் செய்யணும், நபி மொழிகளை படிக்கவும் செய்யணும். இன்னைக்கு இந்த உம்மத்துல நபி மொழிகளை ஓரம் கட்டப்படுது, நபி மொழிகள் கிதாபுகளை தூரமா தூக்கி வைக்கப்படுது. நபி மொழிகளை யார் ஒதுக்கி வைக்கிறார்களோ அவங்களுக்கு வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய மோட்சம் கிடைக்காது. ஏங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிக்காம எப்படி நேரா வாழ முடியும்? 2ஆ இருக்கிற வீடு எப்படி நேரா ஓடும்? கோடையா இருக்கிற நம்ம வாழ்க்கை நேரா ஆகணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய நபி மொழிதான் நமக்கு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் புக்குகளை நாம தூரமா தூக்கி வச்சுட்டு அந்த நபி மொழிகளை நாம படிக்காம நாம பயன்படுத்துற செல்போன்ல எத்தனை மொபைல் எத்தனை அப்ளிகேஷன் நாம வச்சிருக்கிறோம். நேரம் போகுதுன்னா கேமுக்கு நாண்டி இல்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எவ்வளவு நேரம் செலவு பண்றோம். அந்த நேரங்கள் எல்லாம் நபி மொழிகளை ஏற்றி வைத்து ஒரு நாளைக்கு 2 ஹதீஸ் படிச்சா உங்க வாழ்க்கையும் மாறும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையும் மாறாதா? குடும்ப தலைவர்கள் இதை சரியா கடைபிடிக்காதா? தலைவர்களும் தலைகளாக இருக்கிறார்கள்,
அவருக்கு பிறந்ததும் அதைவிட தலைகளாக இருக்கிறது. அன்னிமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏழாவது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பண்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வை நேசிக்கணும். 24 மணி நேரம் அல்லாஹ்வை தொடர்ந்து நேசிச்சுட்டே இருக்கணும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ்வை நாம் அடையணும்னா நபியை பின்பற்றினாதான் அல்லாஹ்வை அடைய முடியும். அதே நேரத்தில் அல்லாஹ்வை தொடர்ந்து நேசிச்சாக்கா நபியுடைய நெருக்கமும் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி திருவிளையாட ஆரம்பிப்பாரு, இங்க வந்தா அங்க போன்றான், அங்க போனா இங்க வாழ்றான். நான் வேணும்னா நபியோட வாழ்க்கையை பின்பற்றுறான், நபி வேணும்னா என்ன தொடர்ந்து நேசிக்கிறான். ஒரு மூமின் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டும், அல்லாஹ்வை தொடர்ந்து நேசிச்சு கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மாற்று மதத்துடைய கலாச்சாரங்களை கையில் எடுப்பார்களோ, மாற்றாருடைய கலாச்சாரங்களை பின்பற்றி நடப்பார்களோ அவர்கள் அந்த உம்மத்தை சேர்ந்தவர்களே. இன்னைக்கு இந்த உம்மத்துல பெருமானாருடைய கலாச்சாரம், பெருமானார் கொண்டு வந்த வாழ்வியல் எதுவும் இந்த உம்மத்துல இன்னைக்கு பார்க்க முடியல. எல்லாம் மங்களகரமாவே இருக்குது. பெருமானாருடைய உம்மத்து நாம சொல்லிக்கிறோம், நம்ம கிட்ட சொல்லிக்கிற மாதிரி என்ன ஒரு சுண்ணத்து நிலையா நமக்கு இருக்கு. இது மௌலிக மாசம், பெருமானாரை பற்றி புகழ் பாடுவது எவ்வளவு பெரிய நல்பாக்கியம் நிறைந்த மாசம். இந்த மாசத்துல நேரங்கள் கொஞ்சம் ஒதுக்குனாதா என்ன, வருஷம் முழுக்க வேலை வேலைன்னு போய்கிட்டு இருக்கிறோம். வருஷத்துல ஒரு 12 நாள் தானே, ஒரு அரை மணி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய பாடல் வரிகள் அந்த காதுகளால கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நேராகாதா? பெருமானாருடைய புகழை நாம் அந்த பாட்டின் வழியாக கேட்கின்ற பொழுது நம் வாழ்க்கை மாற்றத்துக்குரியதாக மாறாதா? இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், ஒரு முறை என்ன செய்தார், ஒரு யூதர் பெருமானாரை பார்க்க வந்தான். அப்படி பார்க்க வருகின்ற அவன் முகத்துல தாடி இல்லை. ரசூலுல்லாஹ் தன் முகத்தை திருப்பிட்டான். நாங்க கவனிக்கணும், ஒரு யூதன் முகத்துல தாடி இல்லைன்றதுக்காக ரசூலுல்லாஹ் தன் முகத்தை திருப்பிட்டாங்கன்னா, இன்னைக்கு நாம எல்லாம் முஸ்லிம்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம முகத்துல அது இருக்குதா? நம்ம ரொம்ப தொப்ப வரைக்கும் வைக்காம, முட்டிக்கால் நிறைய முட்டிக்கால் வரைக்கும் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் போகாம ஏதோ நம்ம முகத்துக்கு அழகான ஒரு பெரிய அந்த முக தோற்றத்துக்கு, அந்த முக அழகுக்கு நாம் ரசூலுல்லாஹ் சொன்னது போல வச்சா எத்தனை பலன் தெரியுமா? நீங்க தாடி வைப்பதினால் நல்ல சிந்தனைகள் பிறக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். பெருமானார் சுன்னத்தை பின்பற்றியதால் உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்பத்துல ஒரு தந்தையை வலிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும், அதுவும் சேர்ந்து வலிக்கும். பாப்பா வாசல்ல வைப்பார், பிள்ளை வர கொள்ளையில் இருந்து வச்சிருப்பார். எல்லாம் நல்லடியார்களே, ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகள் இவை எல்லாம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார், ரசூலுல்லாஹ் எழுதுவதற்கு முக்கிய ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்து அவசியம் தொழணும். என்ன 12 ரக்காயத்து? ஃபஜ்ருக்கு முன்னாடி 2, லுஹருக்கு முன்னாடி 4, லுஹருக்கு பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, இப்படி முன்பின் சுன்னத்துக்கு ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்து நீங்க தொடர்ந்து தொழுதா உங்களுக்கு நபியுடைய ஷஃபாஅத், நபியுடைய நெருக்கம் தன்னால் கிடைக்கும் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லி காமிக்கிறார், ரசூலுல்லாஹ் என்னைக்கு இந்த ஹதீஸை அறிவிச்சாங்களோ அதை என் வாழ்நாள் மௌத்து வரைக்கும் அதை நான் தொடர்ந்து கடைபிடித்தேன் என்பதாக குறிப்பிடுகிறார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவித்து கொடுக்கிறார்கள், பெருமானாருக்கு ஒரு முறை நான் வந்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன், நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் மீது அதிகம் நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். இன்னொரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அதற்காக என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய்? நான் ஒன்னும் தயாரிப்பு செய்யல, ஆனா மறுமையை நான் எதிர்பார்க்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது அதிகம் ஸலவாத் சொல். இப்படி ஒவ்வொரு சஹாபிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நெருங்குவதற்கான வழிகளை, அந்த வாய்ப்புகளை பெருமானார் உண்டாக்கி தந்தார்கள். அந்த வழிமுறையும் அந்த வாய்ப்பும் இன்றைக்கு நம் வாழ்க்கையில நிதர்சனமாக நம் இடத்துல ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. ஹதீஸ்ல வரும், அல் மர்உ மஅ மன் அஹப்ப யௌமல் கியாமா, யார் யாரை நேசிக்கிறார்களோ நாளை அவர் அவருடன் எழுப்பப்படுவார். நீங்க உங்க மனைவி அதிகமா நேசிச்சா மனைவியோட சொந்தத்துல எழுப்பப்படுவீங்க, உங்க பெற்றோரை நேசிச்சா பெற்றோரோட எழுப்பப்படுவீங்க. இவங்களெல்லாம் ஒரு லெவல்ல வச்சுக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி
வலதி வன்னாசி அடிமை. எல்லாம் வேணும் தாயா, எல்லாம் வேணும் தான். மனைவி வேணும், மக்கள் வேணும், பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒட்டு வரும், எல்லாம் வேணும் தான். இவங்களை ஒரு நடுநிலையில வச்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, என் மீது அதிக முகப்பத்து கொள்ளாதவரை நீ முசல்மானாக ஆக முடியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி நபியை நெருங்குவதற்கான எல்லா வாய்ப்பு வழிகளையும் எல்லா சந்தர்ப்பம் அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொண்டு நபியுடைய சுன்னத்துக்களை இல்லாமல் வாழக்கூடிய நம்மிடத்திலே சுன்னத்துக்களை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒவ்வொன்றாக தேடி அழைத்து ஆராய்ந்து அந்த வாழ்க்கையை பற்றி வாழ என்கின்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வைத்து நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அதே நேரத்திலே ரபீல் அவ்வல் பிறை 12 தொடர் 11 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியும் உலமாக்கள் பயான் செய்யறாங்க. இந்த உம்மத்துல உலமாக்களை தவிர உலமாக்கள் மாத்திரம் எடுத்து நடத்துற நிகழ்ச்சிக்கு இந்த உம்மத்து மதிப்பு கொடுத்தா இந்த உம்மத்தை எப்பயே நேர் வழி பெற்றணும். ஆனா ஒரு வேதனை என்ன, உலமாக்கள் பேசுற சபையில அந்த மஹல்லால இந்த மஹல்லால அந்த மஹல்லால யாருமே உட்கார்றதில்லை. காரணம் என்ன? நேரங்கள் இல்லை. உலமாக்கள் தான் ஆதாரத்தோட பேசுவாங்க, உலமாக்கள் தான் ஹதீஸ் ஆதாரத்தோட வரலாற்று சம்பவங்கள் நிறைவேறு எடுத்து சொல்லுவாங்க. உலமாக்கள் சொல்லக்கூடிய சபைகளை இந்த உம்மத்து புறக்கணிச்சா உங்களுக்கு நல்லது கெட்டதும் தெரியாமல் போய்விடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமது பள்ளியில் அது போன்ற நிகழ்ச்சிகள் அமைத்தார். அதற்கு முக்கியத்துவம் தரும்படியும் பெருமானாருடைய வாழ்க்கை சீராக்களை முழுவதுமாக படித்து பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி ஓரளவுக்காக நாம் வாழ அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.